ஆசீர்வதிக்கும்படியாகவும் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியர்கள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் சோதரிக்கிறோம். அன்றைக்கு கானாவூர் கல்யாணத்தில் வந்து ஆண்டவரை எல்லா துறைகளிலும் நிறைவான தெய்வமாகிய நீர் இந்த கல்யாணத்தை முற்றிலுமாய் பொறுத்தெடுத்து நடத்தும்படியாகவும் அருமையாக இணைக்கப்படுகிற பிள்ளைகள் இந்த திருமணம் உள்ளது பரிசுத்தம் முழுதும் கனமுடனுமாய் இருக்கிறபடினாலே தெய்வ பயத்தோடு பிரவேசிக்கும்படியாக அவரை ஆசீர்வதிக்கும்படியாக செல்கிறார். இந்த ஒரு திசை உறவுகள் பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியாது, முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது. இதாவே தேங்க்யூ பாஸ்டர். தொடர்ந்து ஒரு பாடல் பாடும் பொழுது மணமகளை உள்ளே நீங்க அழைத்து வரலாம். நாம் யாவரும் அப்படி எழுந்து நின்று மணமகளை வரவேற்க வந்தமாய் நாம் எல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். ஒரு 5 நிமிடம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளோட உட்காருவோம். இந்த திருமணத்தின் சோகத்திற்காக திருமணத்தின் சோகத்திற்காக முதல்ல இருக்கிற
பழந்தண்டம் பகுதியில் ஊழியத்தை செய்து ஜபமணி பார்க்க ஜபத்தை ஏறெடுப்பாங்க. நம்மெல்லாம் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். திருமணத்தை கலக்காம ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கொஞ்ச நேரம் நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தையும் இந்த திருமணத்தையும் ஆண்டவர் நடத்த போறாங்க. அதனால எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல சர்வபூமியின் நல்ல பிதாவே வரைக்காக நடித்திருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருமணத்தை கர்த்தர் மகிமையா நடத்தி கொடுங்கப்பா. அன்றுவரே மணமகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்றுவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்றுவரே எதிர்காலத்தில் தேவ திரும்ப சமாதானம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ரட்சிப்பை கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிறாங்க. ஆரம்பம் முதல் முடியும் வரையும் தேவ பிரசனங்களுக்கு வழி நடத்துவதற்காக சமாதானம் தேவன் சமாதானம் நடத்தி தருகிறாங்க. ஒவ்வொரு கட்டப்பா ஒவ்வொரு தேவன் தாமே கிருபையாய் நடத்தி கொடுக்கப்பா. எங்கள் இயற்கையை சாதகமாய் மாற்றி கொடுத்திருந்தார். சோத்திரம் கட்டதாமே கடைசி வரைக்கும் இயற்கைகளுக்கு சாதகமாக இருக்கட்டும். அதுகளை பந்துக்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் யாவரையும் கட்டத்தாமே ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவ கிருபை கொடுத்து சொல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். நல்ல ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். ஏன்னா பொண்ணு இப்பதான் கிளம்பி வந்தாங்க. அதனால கொஞ்ச நேரம் கேட்குதுங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா உங்களோட வேதத்தை வாசிச்சுட்டு அடுத்தது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போய் அவங்க திருமண ஒவ்வொரு காரியத்துக்குள்ள நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். நீங்க கொஞ்சம் அமைதி காத்தீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது பாஸ்டர் அல்போன்ஸ் அவர்கள் வேத பகுதியிலிருந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20 to 33 வரை வாசிப்பாங்க. எல்லாம் கவனமா கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம் வாசிக்கிற இந்த வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 33 வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறீர்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படுகிறீர்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு ரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படுத்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கொண்டு தாம் அந்த திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைக்கரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விடையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தன் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தில் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவர் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவிடத்தில் அன்பு கூற தரவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க தருவல். வாசிக்கப்பட வேண்டிய வேத வாசிப்பு வாசித்து முடித்தாயிற்று. ஆமென் ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக கூட திருமண பந்தத்தில் இணைய போகிற மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஒரு வாழ்த்துடைய சென்னை பகுதியில் வந்திருக்கிற பிஷப் ஐயா ராஜையா அவர்கள் ஒரு வாழ்த்துடைய ஏறெடுப்பாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக திருமணம் என்பது
மிக சிறப்பு வாய்ந்தது. வேதத்தில் இந்த திருமணம் மிக சிறப்பு வாய்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் ஆரம்பிக்கும் போது அந்த புஸ்தகத்திலிருந்து திருமணத்தில் ஆதாம் ஏவாள் வாழ்க்கை தொடங்கப்படுகிறது. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆதாமுக்கு ஏற்ற துணையை தேவன் ஏவாளை உண்டாக்கினார். ஆதாமுக்காக ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கினார், ஏற்ற துணையாக உண்டாக்கினார். அதுபோல இன்றைய தினத்தில் அருமையான சதீஷ்குமார் சியாமுக்காக தேவன் ஒரு ஏற்ற துணையை குடும்பத்திற்கு காண்பித்து நல்ல சிறப்பு வாய்ந்த சினேகா கிரேசியை தேவன் தெரிந்து கொண்டு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இவர்கள் ஆண்டவருடைய நாமத்தினால இணைக்கப்படும்படியாக தேவன் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். எல்லா மகிமையும் அவருக்கு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் தான் செயல்படுத்துகிறார். சுயமாய் செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் இந்த திருமணம் பரிசுத்த விவாதமாக தேவ ஆசீர்வாதத்தோடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் முழு உலகத்திலும் சிறப்பு வாய்ந்த ஒரு புஸ்தகம். ஆதியாகமம் முதல் புஸ்தகத்திலே திருமணத்தில் வேதம் தொடங்குகிறது. முடிவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன் அவருக்காக பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் மணவாட்டியாக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் அந்த விவாதத்திலே பரலோக சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய அர்த்தம் அடங்கிய விவாதத்திலே முடிகிறது. இயேசு கிறிஸ்து பூமியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருந்தபோது அவர் தம்முடைய நற்காரியங்களை செயல்படுத்தும்படியாக நல்ல செயல்களை சொல்லும்படியாக முதலாவது தன்னுடைய நன்மையான காரியத்தை செய்யும்படிக்கு ஒரு காணாமல் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டு சென்றிருந்தார். அங்கே அவர்களை அந்த குடும்பத்தை நேசித்து அங்கே ஆண்டவர் வந்திருந்தார். அங்கே அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா காரியத்திலையும் தேவன் இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் அற்புதமான ஆசீர்வாதத்தை நன்மைகளை அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் வேதாகமத்தில் திருமணத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஆகையினால இவருடைய வாழ்க்கையில் அருமையான சதீஷ்குமாருக்காக சினேகாவை தேவன் ஆண்டவர் இந்த நாளிலே ஏற்படுத்தி நிச்சயித்து நியமித்து ஆசீர்வாதத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி ஆசீர்வதித்து தேவ சமூகத்தில் பரிசுத்தவான்கள் மூலமாக அவர்களை ஒன்றிணைத்து அவர்களை தேவ சமூகத்தில் ஒரு புது குடும்பத்தை கட்டுப்படுத்தி அவர்களை இந்த நாட்களில் நம்முடைய மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் நன்றாய் அவர்கள் காலம் முழுவதும் சிறப்பாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தில் நாம் வாசிக்கிற போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதே ஆசீர்வாதம் இவர்களுக்கு
கொடுக்கப்படுகிறது. சங்கீதம் 112 1 3 வரைக்கும் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்து பாக்கியத்தினால நிரப்பப் போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இவர்களை வாழ்த்துகிறோம். இவர்கள் சந்ததி பலத்திருக்க வேண்டும், இவர்கள் வம்சம் சிறப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவர்கள் வீட்டில் பெருகி இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஏசாயா 51:2 ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தான், ஆனால் தேவன் அவனை ஆசீர்வதித்து பெரிய சாதியாக்கினார். அதுபோல இந்த அருமையான சந்ததி பெரிய ஜாதியாய் பலத்த தேவாசீர்வாதத்தோடு வாழும்படியான மகிமையின் ஆசீர்வாதத்தை இவர்கள் சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆதியாகமம் 22:17 வாசிக்கிற போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ பெருகவே பெருகுவாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இவர்களுக்கு 2 பேருக்கும் அளிக்கும்படியாக அவர்கள் பொருளாதார ஆசீர்வாதத்திலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் அவர்கள் பிள்ளைச்செல்வமாகிய வம்சத்தின் விருத்தியின் ஆசீர்வாதத்திலும் அவர்கள் பெருகுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே நமது ஆதி தாயாகிய ஆதாம் ஏவாள் என்பவர்களை சிரித்து விவாகத்திலே இணைத்து பரிசுத்தமாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர்களை இணைத்திருக்கிறார். சகல ஆசீர்வாதமும், சகல நன்மையும், சகல பாக்கியம், சகல சுகம் இயேசுவின் வருகை வரைக்கும் இவர்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் மனதார சபையாராய் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவர் சொல்லியபடியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே வந்து இவர்களை வாழ்த்தவும் ஆசீர்வதிக்கவும் தேவன் தந்த பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை தோற்றரிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு படித்து வைத்து எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை. நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக கூட விசேஷமான ஒரு நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். இங்கே அநேக கணவன் மனைவி வந்திருப்பீங்க. இப்பொழுது திருமண பந்தத்தில் இணைய போகிற இந்த பிள்ளைகளுக்கும் இங்கே வந்திருக்கிற அநேக பிள்ளைகளுக்கும் தேவ செய்தியை சென்னை பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அக்னி சபையுடைய இணைவு சபையை சேர்ந்த பாஸ்டர் சாலமோன் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொடுப்பார்கள். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அவர் வரவேற்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான திருமணத்துக்கு வந்திருக்கிற ஊர் பெரியோர்களையும் சபை போதகர்களையும் அத்தனை ஜனங்களையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த திருமணத்திலே இணைய இருக்கிற அருமையான மகன் சதீஷ் குமார் என்ற சாம், ஸ்னேகா என்கின்ற கிரேசி அவர்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சில வார்த்தைகளை ஆலோசனையாக அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற தம்பதிகளுக்கும் அறிவிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைத்த பொழுது ஆதாம் என்கின்ற ஒரு மனிதனை படைத்து இந்த உலகத்தை துவங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது எல்லோரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்களை ஆண்டவர் ஏதேன் என்கின்ற அழகான தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். உலகத்தின் துவக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுதே மனிதனுக்கு வேண்டிய, அவன் வாழ்வுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உருவாக்கின பின்பே மனிதனை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்திருந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்று எதுவும் இல்லை என்று கலங்காதீங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் பிறப்புக்கு முன்பதாகவே இந்த உலகத்திலே உண்டாக்கி இருக்கிறார். அதனாலே ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமை அந்த ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார். எல்லா
தண்ணீரும் இருந்தது, எல்லா விதமான மரம் செடி கொடிகள் இருந்தது, எல்லா பறவைகள் மிருகங்கள் இருந்தது. ஆனால் மனிதன் மாத்திரம் துணை இல்லாமல் இருந்ததை பார்த்த ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு அவனுடைய சரீரத்திலே ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தினார். அந்த மயக்கத்திற்கு பின்பு அவனுடைய விலா எலும்பை எடுத்து அவனுக்கு ஒரு மனுஷியை உருவாக்கினார். பாருங்கள், அந்த வேத பகுதியை படித்தவர் தான் இந்த உலகத்திற்கு மயக்க மருந்தை கண்டுபிடிக்கும்படி தேவன் உதவி செய்தார். எனக்கு வலி வேதனையில இருக்கிறவனுக்கு தெரியும் மயக்க மருந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி. இதுக்கு ஆண்டவர் தான் முதலாவது ஒரு வாய்ப்பை, ஒரு வெளிப்பாடை கொடுத்தார் என்று சொல்லி அதை கண்டுபிடித்தவர் அவர் வாயிலாக சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆதாமுக்கு நல்ல அயர்ந்த நித்திரையை, மயக்கத்தை வர வைத்து அந்த எலும்பை எடுத்தார். எலும்பு பாருங்க, தலையிலிருந்து எடுக்கல, பாதத்திலிருந்து எடுக்கல, ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி விழாவில் இருந்துதான் ஆண்டவர் எலும்பை எடுத்து, உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன், எலும்பு எடுக்கப்பட்டாலும் திரும்ப வளரக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது. அதனால அந்த எலும்பை எடுத்து ஆண்டவர் ஒரு பெண்ணை உருவாக்கினார். சோ ஆகவேதான் பெண் மனுஷனுடைய எலும்பிலிருந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அருமையான மகனுடைய எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே பெண்கள் எல்லாம் ஒல்லியா இருப்பதுதான் ஆண்கள் விரும்புவாங்க. ஆனா ஆண்கள் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பெண்கள் விரும்புவாங்க. அதுதான் அங்க நடந்து இருக்கிறது. ஆகவே அவர்களை இணைத்த தேவன் அவர்களுக்கு வாழ்வை அந்த மகிழ்ச்சியான ஏதேன் தோட்டத்திலே கொடுத்தார். மகிழ்ச்சியான தோட்டம், ஏதேன் தோட்டம் என்பது ஒரு நல்ல குடும்பத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்போ ஒரு கணவன், அதாவது குடும்ப தலைவனாய் இருக்க போகிற, செயல்பட போகிற சாம் சதீஷ்குமாருக்கு மட்டுமல்ல, இங்க வந்திருக்கிற அத்தனை குடும்ப தலைவருக்கும் ஆண்டவர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்கின்படி நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் குடும்பம் ஏதேனை போல செழிப்பாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக நிச்சயமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். நீங்கள் இந்த வேத பகுதியை கேட்டீர்கள். ஒரு கணவன் தன்னுடைய கடமையை, மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமையை சரியாக செய்ய வேண்டும். ஒரு குடும்ப தலைவனாய் அவருக்கு தகப்பன் இருப்பார்கள், தாய் இருப்பார்கள், உடன் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். அதிகப்படியாக விசேஷமாக அவரையே நம்பி வந்து இருக்கிறதான மணமகளுக்கு, அருமையான மகள் ஸ்னேகா, கிரேசி ஸ்னேகா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அருமையான மகன் நிறைவேற்ற வேண்டும். அப்ப ஆண்டவர் அதற்கான அடித்தளமாக சொல்லுகிற சில விஷயத்தை நான் சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இங்கே கவனிக்கிறோம், ஒன்று பண்படுத்த வேண்டும். ஏதேன் தோட்டம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டம். ஒரு பெரிய ஸ்தோத்திரம் நதி இருந்தது, அதை 4ஆக பிரித்து ஓட செய்திருந்தார். ஆண்டவர் எல்லா விதமான பழங்களையும் மரங்களையும் அங்கே உண்டாக்கி இருந்தார். வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் இருந்தது, பழங்கள் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனாலும் அந்த மனிதனுக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே குடும்ப தலைவனாய் இருக்கக்கூடியவனுடைய முதல் கடமை என்னன்னா, அவன் வேலை செய்கிற நபராய் இருக்க வேண்டும். சொல்லுவார்கள் பொதுவாக வேலை என்பது புருஷ லட்சணம் என்று சொல்லுவார்கள். ஆக ஒரு குடும்ப தலைவனுக்கு முக்கியமா என்ன இருக்கணும்? வேலை இருக்கணும். இப்ப பெண்ணை கேட்க போனாக்க என்ன சொல்லுவாங்க? பையன் என்ன வேலை செய்யறாரு, அவருக்கு சொந்த வீடு இருக்கா, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள். அப்ப பைபிள் வசனம் சொல்லுகிறது, ஒரு நல்ல குடும்ப தலைவன் அவன் வேலை செய்கிற நபராய் இருக்க வேண்டும். நான் சில கிராமங்களுக்கு ஊழியத்திற்கு போகிறது உண்டு. அநேக
கிராமங்களிலே இப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கிறேன். சில ஆண்கள் வேலைக்கே போறதில்ல, பெண்களை வேலைக்கு அனுப்புறது, அவங்க சம்பாதித்து கொண்டு வருவதையும் சரியாய் பயன்படுத்தாம அவர்களை போட்டு அடிப்பது, திட்டுவது, சந்தேகப்படுவது, இப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் பைபிள் நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது, ஒரு புருஷன் நிச்சயமாக வேலை செய்கிற ஆளா இருக்க வேண்டும். அவன் எப்படிப்பட்ட வேலை செய்வான்னு தெரியாது. அவன் பிசினஸ் பண்ணுவானோ, வேலை பண்ணுவானோ. ஆகவே குடும்பத்திற்கு வேண்டிய பணத்தை சம்பாதித்து கொண்டு வர வேண்டிய ஒரு பெரிய கடமை புருஷனுக்கு இருக்கிறது. இந்த காலங்களில் பெண்களும் வேலைக்கு போறாங்க, நல்ல விஷயம்தான். ஆனா புருஷன் நிச்சயமாக வேலைக்கு போக வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் சரியாக இருக்கும். மனைவி மாத்திரமே வேலைக்கு போவதனால் 2 பேருக்குள்ள ஈகோ பிரச்சனை ஏற்படும். ஆகினாலே கணவன் என்பவர் நிச்சயமாக வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் சொன்னார், அந்த தோட்டத்தை காக்க வேண்டும். காக்க வேண்டும் என்றால் மனைவியை, பிள்ளைகளை, இனி வரப்போகிற சந்ததிகளை அந்த குடும்பத்தின் மேலே பாதுகாப்பான ஒரு எண்ணமுள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சோதரம் எல்லாம் கிராமத்தில் தான் இருக்கிறீங்க. இந்த தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை ஒரு நாளும் விட்டு தூரமாய் போய்விடாது. அது எங்க இருந்தாலும் அது மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த மகளுக்கும் இனி வரப்போகிற சந்ததிக்குமான ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய பெரிய கடமை யாருக்கு உண்டுன்னா அருமையான சகோதரருக்கு உண்டு. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உண்டு, கண்ணுக்கு தெரியாத அசுத்த ஆவிகள் உண்டு, கண்ணுக்கு தெரியாத கொள்ளை நோய்கள் உண்டு. இதெல்லாம் ஒரு விடுதலை வேணும்னா யோபுவை போல ஜெபிக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யோபுவின் வீட்டை சுற்றிலுமாக தேவன் வேலி அடைத்திருந்தார் என்று சொல்லி. ஆகவே ஆவிக்குள்ளான விதத்திலையும் ஒரு பாதுகாப்பை தர வேண்டும். மனுஷ ரீதியாக, சரீர ரீதியாக ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். சில கணவன்மார் அவங்களுடைய சரீரத்தின் மேல் அக்கறையே இருக்காது. நீங்க நிறைய பெண்கள் வந்திருக்கிறீங்க, கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா பெண்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. நல்லா பாடுபட்டு அவங்களுக்கான எல்லா சேவையும் செய்வாங்க. ஆனா சில வீட்டுல மனைவிக்கு வியாதி வந்தா புருஷன் அந்த அளவுக்கு கேர் எடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா, இவங்களை கூட்டு போ, அவங்கள கூட்டு போன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்ல, உங்களை நம்பிதான் அவங்க வந்திருக்கிறாங்க. நீங்க தான் அவங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருக்க வேண்டும். உங்களை பாக்குறாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கிராமத்துல பாடு எடுக்கிறாங்க இல்லையா. அதனால நீங்க அவங்க பலவீனப்படும் போது நீங்களும் அக்கறையோடு, அன்போடு அதை செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்ன கடமை என்று, கடமையை கடமைக்காக செய்யாமல் அதோடு அன்போடும் அக்கறையோடும் செய்ய வேண்டும். எனக்கு சில பேர் கடமைக்காக சில விஷயத்தை செய்வாங்க. அந்த கடமையோடு அன்பு சேர வேண்டும். அதைதான் ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிறார். குறிப்பாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 to 27 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அதில் சொல்லுகிறார், மனைவியின் இடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். இப்போ அருமையான மகள் கிரேசி ஸ்னேகா, அவங்க அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வராங்க. நீங்க இந்த அன்பு எல்லாத்தையும் சேர்த்து, இந்த பாசம் எல்லாத்தையும் சேர்த்து அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, குடும்ப தலைவனை பார்த்து, நீ அப்பாவை நேசிக்கலாம், அம்மாவை நேசிக்கலாம், தங்கச்சியை நேசிக்கலாம், இருக்கீங்களா, எல்லாரையும் நேசிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா எல்லாரையும் விட யாரை நேசிக்கணுமா? மனைவிய நேசிக்கணும். மாமனார் மாமியார் இருக்கீங்க, பையன் மருமகிட்ட தான் ரொம்ப நேரம் பேசுறாங்கன்னா அதை தவறா எடுத்து கொள்ளக்கூடாது. பேசுறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவங்க கூட தான் நேரத்தை அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த அன்பு அவர்களுக்குள்ள பெருகும். அந்த அன்பினாலே ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் அன்பு கொடுத்தனால அந்த குடும்பம் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும். ஆகவே இங்க வேதம் சொல்லுகிறபடியே இந்த அருமையான ஸ்தோத்திரம் குடும்பத்தார் பாசத்தோடு ஸ்தோத்திரம் நடந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். பரிசுத்தம். அடுத்தது பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். அதை எபேசியர் வாசிங்க. புருஷர்களே, உன் மனைவிகள் அன்பு கொள்ளுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவம் சபையில் அன்பு கொண்டு தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கிறான சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைக்கரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விடையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் நம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த மனு குலத்தின் மேல் வைத்த அன்பை காண்பிக்கும்படி அவர் பரலோகத்திலிருந்து மனுஷனாய் இந்த பூமியில வந்து பிறந்தார். அந்த அன்பு என்ன செய்ததுன்னா, மனிதன் இழந்து போன ஆசீர்வாதங்களை, ஆரோக்கியத்தை, ஆயுஷ
செய். அதாவது நான் எப்படி சொல்றேன், மனுஷனுக்கு மரணமே இல்லாத வாழ்க்கையை கொடுப்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் தேவனுடைய திட்டத்தை மீறி மனிதன் பாவம் செய்ததனாலே அவன் பரலோகம் போகிற, அதாவது சொர்க்கத்துக்கு போகிற வாய்ப்பை இழந்து விட்டான். அந்த வாய்ப்பை திரும்ப ஏற்படுத்துவதற்காகத்தான் இயேசு மனுஷனாய் பிறந்து வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து, பரிசுத்தமாய் வாழ்வதற்கான ஆலோசனைகளை எழுதி கொடுத்து, இன்றைக்கு அந்த பரிசுத்தத்தை ஏற்படுத்தும்படி ரத்தத்தையும் சிந்தி நாம் ஒவ்வொருவரையும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். சோ பரலோகத்தில் மட்டுமல்ல, இந்த பூமியிலும் ஆரோக்கியமாக ஆயுசுக்கும் நன்றாக இருக்கும்படி வசனம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி அதையெல்லாம் கொடுப்பதற்காக தான் இயேசு தன்னையே தியாகமாய் ஒப்புக் கொடுத்தார். அப்போ உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுக்கு நீங்கள் தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாரும் தியாகம் செய்வதனாலதான் பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறாங்க. அந்த தியாகத்தை ஆண்டவர் செய்யும்படியாக சொல்லுகிறார். நமக்கு முன்மாதிரியாய் அதை காண்பித்து சென்றிருக்கிறார். அடுத்ததாக மணமகளுக்கு நான் வெளியிடுகிறேன். மணமகளுடைய கடமைகள் சில உண்டு. மணமகனுக்கு கடமை வேலைக்கு போய் சம்பாதித்து கொடுக்க வேண்டும். அடுத்தது பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தது பாசத்தை காண்பிக்க வேண்டும். அடுத்தது பரிசுத்தத்திலே, ஒழுக்கத்திலே அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். அடுத்ததாக மனைவிக்கு இருக்கிற கடமை என்னன்னா, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் பெரிய லிஸ்டே இருக்குது. ஆண்களை விட பெண்களுக்கு தான் பெரிய லிஸ்ட், குடும்பத்தை குறித்ததான ஒரு காரியம். ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் தான் பெரிய உலகமே. ஒரு காலத்துல எங்க ஊர்ல எல்லாம் இப்போ நிறைய பேர் அப்படி செய்யறது இல்ல. பைபிள்ல போட்டிருக்கிறது, நல்ல மனைவி, நல்ல குடும்ப தலைவி அதிகாலையில எழுந்துக்கணும், அதாவது இருட்டோட எழுந்துக்கணும். உங்க கிராமத்துல நிறைய பேர் அப்படி எழுந்துக்கணும் நான் நினைக்கிறேன். சோ அந்த இருட்டோட எழுந்து வேலை செய்கிற குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். காலையில சாப்பாட மதியானம் கொடுக்குற குடும்பமா இருக்கக்கூடாது. நீங்க சமைப்பீங்களா? நீங்க பாருங்கள, அந்த காலத்துல அதாவது எங்க பகுதியில் அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. சென்னை பக்கத்துல இருக்கிறதுனால அந்த காலையில எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க. அப்புறம் அவங்க வயலுக்கு போவாங்க. இப்போ வயலும் இல்லை, எங்க பழக்கமும் இல்லை. ஸோ ஆனால் இங்கெல்லாம் அது இருக்கும், நான் நம்புறேன். ஆகவே மனைவியானவள் காலையில இருட்டோட எழுந்து முதல் வேலையா ஜெபம் பண்ண வேண்டும். தன் குடும்பத்திற்காக சேமிக்க வேண்டும். அதை தொடர்ந்து அவள் என்ன செய்யணும்னா, புருஷனுக்கு நன்மை செய்யணும். ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 31:12 வாசிங்க. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறார். நன்மையே செய்கிறார். அதுக்கு மேல இருக்கிற வசனம் சொல்றது, அவனுடைய சம்பத்து குறையாமல் பார்க்கிறார். சம்பத்துனா சொல்றது, கூரை வீட்டை மாடி வீட்டை மாத்துறது யாருக்கிட்டதான் இருக்குது? குடும்ப தலைவி கிட்டதான் இருக்கு. இன்னைக்கு குடும்ப தலைவிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பணத்தை சரியாய் சேகரித்து சரியாய் செலவிடுவீர்களானால் உங்கள் குடும்பம் நல்ல நிலைக்கு போகும். நீங்க வாங்குற புடவையே உங்க வருமானம், உங்க கணவனுடைய வருமானத்தை விட அதிகமா இருந்ததுன்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. பைபிள் சொல்லுது, ஒரு புருஷனுடைய சொத்து நீ வந்ததுனால குறையக்கூடாது, அது என்ன பண்ணணும்? பெருகணும். அது எப்படி நடக்கணும்? ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரை நோக்கி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜபத்தோடு கூட நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள்ல எப்படி நீங்க செயல்பட வேண்டும் என்கின்ற அறிவை, ஞானத்தை, புத்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நடத்துவார். அந்த வேதத்தின்படி நடக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னும் நிறைய பெரிய லிஸ்டே அங்க போடப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள்ல பெண்கள் உட்காரும் பொழுது ஒரு கால் என்ன செய்வானா, அது எப்படி சொல்றது, ஓட்டக்கால், அது குத்தக்கால் போடுவோம் தெரியுமா பெண்கள்? ஏன்னா கணவருக்கு ஒண்ணுன்னா டக்குனு இழுத்து போடும். அந்த சாப்பிடும் போது கூட அவங்க எப்படி அப்படிதான் உட்காருவாங்க. உடனே எடுத்து போய் ஏதாச்சும் ஒரு வேற மாதிரி டக்குன்னு போகணும்னு சொல்லி இன்னைக்கு தண்ணி மட்டும் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அங்கதான் இருக்கு, நீங்க போய் குடிச்சிக்க.
அப்படிம்பாங்க. ஆனா இல்ல, இதெல்லாம் ஒரு அன்பு, ஒரு நெருக்கத்தை கொண்டு வரும். குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை வரும், நெருக்கம் வரும், நல்ல அன்பு பெருக்கும். இதனால உங்க வீட்டுல எதை செஞ்சாலும் சந்தோஷமா செய்ய முடியும். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், மகிழ்ச்சியா இருப்பதுதான் பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க வீட்டுல சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பலனா வந்து நீங்க நிறைய வேலைகளை செய்ய முடியும். உடல் வியாதிகள் வராம, மருத்துவமனைக்கு போகாம உங்களால ஆயுசுக்கும் நல்லா இருக்க முடியும். சில பேர் வீட்டுக்குள்ள வந்தாலே கடுகடுன்னு இருப்பாங்க, கோபமா இருப்பாங்க. அது இருக்கவே கூடாது. வீட்டுல வந்தா சந்தோஷமா இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, மனைவி ஆனவள் தன்னுடைய வீட்டு காரியத்துல கவனமா இருக்கணும். மனைவியானவர் தன்னுடைய குடும்பத்தை குறித்ததான, தன்னுடைய கணவரை குறித்ததான, பிள்ளைகளை குறித்ததான, உறவுகளை குறித்ததான கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று அந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல நன்மைகளை சொல்லிக் கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும். கணவருக்கு என்ன பண்ணணும்? நன்மையை சொல்லிக் கொடுக்கணும். கணவர் என்ன செய்யணும்? நன்மையை சொல்லிக் கொடுக்கணும். இப்படி நன்மையான காரியங்களை நீங்கள் பரிமாறும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக மனைவியானவள் கீழ்ப்படுகிறவளா இருக்கணும். எப்படின்னா எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிறவளா இருக்கும். ஆபிரகாமாவே இருந்தாலும் கீழ்ப்படுத்தாதான் ஆசீர்வாதம் போடுது. அதனால ஸ்தோத்திரம், கணவனுக்கு மனைவி என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிய வேண்டும். எப்படின்னா கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படிவது போல, அதாவது கடவுளுக்கு கீழ்ப்படிவது போல புருஷனுக்கு கீழ்ப்படியும். ஒரு காலத்துல புருஷனை எப்படி கொடுத்தாங்க? சுவாமி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுதானா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாமா. எப்பா தேவா தேவியா? சரி, நல்லது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி கொடுத்தாங்க ஒரு காலத்துல? சுவாமி. அப்போ கடவுளுக்கு பயப்பட கீழ்ப்படிவது போல புருஷனுக்கு கீழ்ப்படியும். பைபிள் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவர் பலத்த கரத்திலே அடங்கி இருந்து. அந்த அடக்கம் உள்ள ஒரு பெண் பிள்ளையுடைய எதிர்காலம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்கள் குடும்பத்திலே செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றலாம். அடுத்தது தேவ சமூகத்துல, தேவ ஆலயத்துல, ஆவிக்குரிய காரியத்துல உங்கள் கடமைகளை நீங்கள் தவறாமல் நிறைவேற்ற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 12:14 சொல்லுகிறது, ஆண்டவருடைய கட்டளைகளை கைகொள்ள வேண்டும் என்பது எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆண்டவருடைய காரியத்திலும் உங்களுடைய காரியங்களிலும் நீங்கள் சரியாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வேதத்திலே சொல்லப்பட்ட ஏதேன் தோட்டத்தை போல மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், நிறைவாய் இருக்கும். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் இருந்தார், பிரசன்னம் இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. அத்தனையும் உங்கள் குடும்பத்தில் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளுக்காக நாம் செபிக்கலாம். நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் அல்போன்ஸ் அவர்கள் செபிப்பார்கள். அதை தொடர்ந்து திருமணத்தை நாம் நடத்தி வைக்கலாம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவர் ஏற்றுக்கொள்ள உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு அயத்தங்களை உண்டு பண்ணி ஒரு விழாவில் ஒன்று எடுத்து அதே ஒரு மனுஷனை உருவாக்கி ஆதாமுக்கு மனைவியாக கொடுத்து எடுத்து வாசிக்கிறாங்களே. ஆதாம ஏவா எப்படி வாழணும், அதை புருஷனான மனைவிக்கு அந்த மனைவி எப்படி அன்பு கூற வேண்டும், அதை மனைவியான புருஷனுக்கு எப்படி கீழ்படுவது என்று சொல்லி என்னை காண்பதே நாம் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். அருமையான மணமகனும் மணமகளும் ஒரு வார்த்தையை கை கொண்டு அதன்படி நடந்து அந்த பூமியில் அந்த வாழ்ந்து தன்னை கற்று உதவி செய்யும். ஆண்டவர் இந்த பிள்ளைகள் அந்த பதவி பெருகி அந்த பூமியை நிரப்பட்ட ஆண்டவரை சொல்லுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன், நல்ல பிதாவே. நாம் இப்பொழுது திருமண உடன்படிக்கை பிள்ளைகளுடைய வாயின் பிறப்பையும் கேட்டு இந்த திருமணத்தை நடத்தி வைக்க தேவன் உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, எங்கே ஆண்டவருடைய நாமத்தினாலே 2-3 பேர்கள் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே அவர் வருவேன் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக இங்கு ஆண்டவர் இருக்கிறார்.
ஆண்டவருக்கு சேவை செய்கிற ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய பெற்றோர் இருக்கிறீர்கள், ஊர் பெரியோர்கள் இருக்கிறீர்கள், உறவுகள் இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் முன்பதாக இந்த பிள்ளைகளுடைய உடன்படிக்கை வார்த்தைகளை வாயின் ஒப்புதலை நாம் கேட்டு இந்த திருமணத்தை செய்து வைக்க தேவன் உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த மணமகனும் இந்த மணமகளும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையிலே ஐக்கியப்படுவதை காணவும் அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானா ஊரில் நடந்த திருமணத்திற்கு சென்று தமது முதலாம் அற்புதத்தை செய்து திருமண வாழ்க்கையை அங்கீகரித்து மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள்ளும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது என்றும் தேவ வசனங்கள் கூறுகின்றன. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதிலே கொண்டு பய பக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். தேவ நாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கு ஏற்ற பயத்திலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்கவும் வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி இங்கு 2 பேரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். மணமக்கள் முன்பதாக ஒருபடி அன்பாய் கேட்கிறேன். இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான காரணத்தை யாராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே எழுத்தின் மூலம் அதை சொல்ல கடவர். சொல்லாவிட்டால் இனி ஒரு நாளும் சொல்லாதிருக்க கடவர். நீங்கள் ஒழுங்கின்படி திருமணத்திலே சேர்க்கப்படக்கூடாத காரணம் உண்டு என்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். நீங்கள் அமைதியாக இருப்பதனால் தடை ஒன்றும் இல்லை என்று சொல்லி நான் நம்புகிறேன். தடை ஒன்றும் கூறப்படாவிடால் மணமகன் போதகராகிய நான் சொல்லுவதை பின்பற்றி சொல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சாம் சதீஷ்குமார் ஆகிய நான் கிரேசி சினேகாவுடன் பரிசுத்த விவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பய பக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கிரேசி சினேகா ஆகிய நான்
ஸ்னேகா ஆகிய நான் சாம் சதீஷ்குமாருடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கடைசியா பதில் சொன்னா போதும். இப்ப சொல்றதுக்கு சாம் சதீஷ்குமார் ஆகிய நீங்கள் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவரை உனக்கு திருமண விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவர்களை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே கணவனாக இருப்பாயா? இருப்பேன். கிரேசி சினேகா ஆகிய நீங்கள் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவரை உங்களுக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பீர்களா? இந்த மணமகளை இந்த மணமகனுக்கு கொடுக்கிற தகப்பனார் மணமகனுடைய அப்பா அம்மா, மணமகனுடைய அப்பா அம்மா, மகளுடைய மணமகளுடைய வலது கையை கொடுத்து சொல்லுவாங்க, யாராச்சும் உங்க கையில பிடிச்சி கொடுத்தாதாம்மா நிம்மதிப்பாங்க. அதுதான் இப்ப செய்ய போறோம். நீங்க சந்தோஷமா உங்க மகளை வலது கையை பிடிச்சி இந்த மகனுக்கு வலது கையில கொடுங்க. கை தட்டலாமா? பெற்றோர் மட்டும் கைவிடுங்க, நீங்க கைவிடக்கூடாது. நீங்க கொஞ்ச நேரம் அப்படி இருங்க. திரும்ப நாங்க கூப்பிடும் போது வாங்க. அப்படியே துணி விட்டு சாம் சதீஷ்குமார் ஆகிய நான் கிரேசி சினேகாவாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக
ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். அப்படி பார்த்து சொல்லுங்க. இங்கு கூடி வந்திருக்கும், சொல்லுமா, இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க கிரேசி சினேகாவாகிய நான் சாம் சதீஷ்குமார் ஆகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உனக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக, சொல்லுங்க தம்பி, நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். சாம் சதீஷ்குமாரையும் கிரேசி சினேகாவையும் பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து ஜனங்கள் எல்லோரும், தேவ பிள்ளைகள் எல்லோரும் கூடி வந்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாய் கைப்பிடித்து அறிவித்ததால் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறாள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அறிவிக்கிறோம். ஆமென். இப்பொழுது நம்முடைய தமிழகத்தினுடைய வழக்கத்தின்படி திருமணத்தின் அடையாளமான தாலியை அணிவிக்க இருக்கிறோம். இந்த தாலிக்காக நம்மத்தில் இருக்கிற பிஷப் ராஜையா அவர்கள் ஜெபிப்பார்கள். போதுகிற எல்லோரும் கரங்களை வைக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான நல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த குடும்பத்தை கட்டும்படிக்கு, இந்த தாயை கட்டும்படிக்கு இதை ஆசீர்வதித்து தாரும். திருமணத்தின் அடையாளமாக இது கட்டுகிறபடியால் ஒரு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், மேன்மை தொடர்ந்து கிடைக்க ஆசீர்வதிக்கிறார். அழகாக ஆசீர்வதிக்கிறோம். வாழ்வாங்கு வாழட்டும், வாழையாய் வாழட்டும். ஆண்டவரை பெருகி இருக்கட்டும், ஆண்டவரை வாழ்க்கத்தினால் நிரம்பி இருக்கட்டும் என்று சொன்னார். ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தொடர்ந்து நன்மை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
எல்லாரையும் மேடைக்கு வர வைக்க முடியாது. அதனால நீங்க தயவு செய்து அப்படியே இருந்து பாருங்கள். இங்க பாருங்க கரெக்டா இருக்கான்னு பாக்குறாங்க. பூ போடலாம், வாழ்த்தலாம், பிள்ளைகளை மனசார ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் சாட்சியாய் சமாதானமாய் சந்தோஷமா வாழும். நாங்கள் எல்லாம் வாழ்த்துறோம், நாங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். வலிமை பெருகட்டாண்டவர் ஆமாண்டவர். ஆவிக்குரிய நன்மைகள், பூமிக்குரிய நன்மைகள் நிறைவாய் வரட்டும் வரட்டும். இப்போ திருமணம் முடிச்சு முதல் நாளே பரிசு கொடுக்க போறாங்க. என்னன்னா இந்த பரிசுக்கு மகத்துவம் அதிகம். இப்ப நான் வேதத்திலிருந்து சில வசனங்களை தான் எடுத்து சொன்னேன். ஆனா இது உங்க வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமா இருக்கும். இதுல அவ்வளவு ஆலோசனை இருக்கிறது. இதை ஒருவர் பகிர்ந்து கொள்ள போறாங்க. நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் ஐயா சோயல் அவர்கள் இந்த வேதாகமத்தை தெரிவித்து மணமக்கள் கை கொடுத்து பரிமாற செய்வார்கள். ஜெபிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு எங்கள் இறக்கமும் திருவியில் நிறைந்து நாமி பிதாவை ஸ்தோத்திரம். என் நாளில் கூட இந்த திருவியில் எடுத்துவதற்காக என் அன்பு பிள்ளைகளுக்கு சாட்சியை இருக்கிறார்கள். ஏற்றுமாய் கண்டுள்ள நாட்களிலே அவர்கள் பற்றி நடத்திருக்கிறார்கள். அதற்கு கொடுக்கப்படுவதாக இருக்க அன்றைய வேதாந்தத்தில் திருவிழா படித்து நமக்கு எடுத்துக்கொள்கிறாக வாழ்க்கையில் மக்கள் வாக்குவங்கள் சொல்கிறேன். அவர்களால் பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்கிற போற புதிய வாழ்க்கையாளர்கள் நமக்கு மகிழ்ச்சியாக உதவி செய்கிறோம். ஏற்றுக்கொள்ளாவே ஆகும். அருமையான மணமகளுடைய தமிழர்கள் அது மணமகளுக்கு அந்த கைது அமைக்கிறார்.
மணமக்கள் மாலை அணிவித்து வருவார்கள். மணமக்கள் மாலை அணிவித்து அரசாங்க பதவிகளை கைவிடுவார்கள். மணமகன் பக்கமாய் சாட்சி என்று போடுகிறவர்களும் மணமகள் பக்கத்திலே சாட்சி என்று போடுகிறவர்களும் மேடைக்கு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிற வேளையிலே மணமக்கள் அரசாங்க திருமண பதிவேட்டிலே கையெழுத்து விடுவார்கள். அதைத் தொடர்ந்து சாட்சி கையெழுத்திருக்கிறவர்கள் மாத்திரம் கிடைக்குவாங்க. ஒரு 10 நிமிடம் நீங்கள் வெயிட் பண்ணினா நம்ம எல்லாத்தையும் ஒரு நிமிடமாக முடிக்கலாம். தாய்மாமன் முடியாண்டி மன்னர் மதுரை
பிரித்து நிறைவேறிய போகிறோம். நாம் இப்பொழுது அருமையான இந்த நல்ல புது குடும்பத்தை கட்ட உருவாக்கியிருக்கிறார். உணவர்களையும் ஆசிரியர்களையும் இருக்கிறோம். நாம் வெவ்வேறு கரங்களை நீட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் சோத்திரம் அருமையான இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். மணமக்களை ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக சதீஷ்குமார் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவனுடைய நாமத்தினால வேதத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாக பலிக்கட்டும். தேவனே நல்ல சுகத்தோடு சமாதானத்தோடு செழிப்போடு ஆண்டவர் இவர்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் நாமத்தினால மனதார வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதி பொருட்படுத்திக் கொள்ளும் வானத்தையும் பூமியையும் உடையவராக உன்னதமான தேவ ஆசீர்வாதம் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக தொடர்ந்து இருப்பதாக, நன்மையும் கிருபையும் தொடர்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நிறைவாக அவர் ஜபத்தை நான் செய்கிறேன். ராஜையா அவர்கள் ஆசீர்வாதம் செய்வார்கள். இந்த திருமணத்திற்காக உங்கள் வீடுகளிலும் திருமண வயதிலுள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்படி நாங்கள் செய்கிறோம். எல்லாரும் வந்த எல்லாரும் சந்தோஷமாய் வீடு திரும்ப நாம் செய்து நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல இந்த பிள்ளைகளை வாழ்த்த ஆசீர்வதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களிலே இப்படி திருமண விழாக்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களும் வாசையோடு விருப்பத்தோடு இருப்பார்கள். திருமண வயதில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் நேர்த்தியான திருமண பந்தம் உண்டாக தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறார்கள். இந்த ஆண்டவர திருமண விழாவிலே இரண்டு வீட்டாரோடும் அன்றப்பா மக்களோடும் சொந்த பந்தத்தோடும் தேவ ஊழியர்களோடும் இருந்து துவக்கம் முதல் இம்மட்டமாய் நடத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயற்கை சூழ்நிலைகளை சாதகமாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டு வருகையில் கூட இருந்தவர் அந்த திருப்தியாய் உண்டு மக்கள் வீடுகளுக்கு மகிழ்ச்சியாய் போய் சேர கர்த்தர் பாதுகாப்பை தருவீராக. ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், நன்மை, பாக்கியம், சுகம், சமாதானம் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக மணமக்கள் சதீஷ்குமாரோடும் சினேகாவோடும் வந்திருக்கிற யாவரோடும் குடும்பத்தார் யாவரோடும் எங்கெங்கே கூட இருப்பதாக
எல்லாருக்கும் போற்றும் கத்தருடைய ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.